மீரா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினமும் இலங்கை தொடர்பான முக்கியமான சில செய்திகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் முதலாவது செய்தியாக பார்க்க வேண்டும். இந்த கனடாவிற்கு கடந்த வருடங்களில் ஏராளமான தமிழர்கள், தமிழ் மக்கள் கனடா நாட்டிற்கு புலம்பெயர்ந்து சென்றார்கள். விசிட்டர் விசா மூலம் சென்றிருந்தார்கள். தற்பொழுது பல தமிழர்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கனேடிய எல்லை பாதுகாப்பு முகவர் அமைப்பு இந்த தகவலினை வெளியிட்டிருக்கின்றது. கடந்த காலங்களில், குறிப்பாக கடந்த 2 வருடங்களில் கனடாவில் விசிட்டர் விசா மூலம் வருகை தர முடியும் என்கின்ற ஒரு நிலை இருந்தது. அதனை அடிப்படையாக வைத்து பல நாடுகளிலுமிருந்து கனடாவிற்கு சென்றிருந்தார்கள். இதன் அடிப்படையில் தான் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களும் சென்றிருந்தார்கள் பலர். இவ்வாறு சென்றவர்களின் புகலிட கோரிக்கைக்கு விண்ணப்பித்த சில விடயங்களினை அடிப்படையாக வைத்து சிலரது புகலிட கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டு அவ்வாறானவர்கள் தான் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதில் பல தமிழர்கள் அடங்குவதாகவும் தெரிய வந்திருக்கிறது. கனடாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில பொருளாதார நெருக்கடிகள் உள்ளிட்ட அதேபோல் சில அரசியல் நெருக்கடிகள் கூட இந்த நாடு கடத்தல் விடயத்திற்கு முக்கியமான காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. தற்பொழுது அமெரிக்கா கூட கனடாவிலிருந்து இறக்குமதியாகக்கூடிய சில பொருட்களுக்கான வரியினையும் அதிகரித்திருக்கின்றது. இது மேலும் கனேடிய பொருளாதாரத்தில் அதிகமான தாக்கத்தினை செலுத்தும் என்கின்ற காரணத்தினால் இன்னும் பல புகலிட கோரிக்கையாளர்களது புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு அவர்கள் நாடு கடத்தப்படக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆகவே அண்மையில் கனடாவுக்கு சென்ற தமிழர்கள் இது தொடர்பில் இன்னும் எச்சரிக்கை தன்மையோடு இருப்பது அவசியம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. மற்றும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். இலங்கையில் முக்கியமாக தற்பொழுது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்று சொன்னால் ராமநாதன் அர்ச்சுனாவினை நாங்கள் சொல்லலாம். என்னவென்றால், இவர் நாளுக்கு நாள் தனது செல்வாக்கினை இலங்கை நாடாளுமன்றத்தில் உயர்த்தி வருகின்றமையினை காணக்கூடியதாக இருக்கிறது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தமிழர் சார்ந்து இலங்கை நாடாளுமன்றத்திற்கு சென்ற ராமநாதன் அர்ச்சுனா நாளுக்கு நாள் தனது திறமைகளினை வெளிப்படுத்தி பல்வேறுபட்ட மட்டங்களிலும் ஒரு பிரபலமிக்க ஒரு நபராக மாறி வருகின்றார். குறிப்பாக இந்த சிங்கள மக்கள் மத்தியில் கூட இவர் பிரபலமிக்க நபராக மாறி வருகின்றார். இதில் முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், ராமநாதன் அர்ச்சுனாவை நேற்றைய தினம் இலங்கையின் கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் நாய் என்று திட்டியிருந்ததாக கூறப்படுகின்றது. அவர் நாடாளுமன்றத்தில் வைத்து அவரை நாய் என்று திட்டியிருந்தார். இதற்கு எதிர்வினை ஆற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா என்ன சொல்லியிருக்கிறார் சொன்னால், ஒரு புகழ்பெற்ற தமிழ் பாடல் ஒன்றினை இவர் அடிப்படையாக வைத்து அவருக்குரிய பதிலை வழங்கியிருக்கிறார். நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு, மேலை தவத்தளவே ஆகுமாம் செல்வம், குலத்தளவே ஆகுமாம் குணம் என்கின்ற அந்த புகழ்பெற்ற அந்த பாடலினை அவர் இதற்கு உதாரணமாக காட்டியிருக்கின்றார். இது ஒரு மோசமான ஒரு உதாரணமாக பார்க்கப்படுகின்றது, பலராலும் விமர்சிக்கப்பட்டு வருகின்றது. என்னவென்று சொன்னால், இதில் இந்த மூதுரை பாடலில் கடைசியாக 4வது வரியாக இருக்கக்கூடிய அந்த வரிதான் இதற்கு ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுகின்றது. குலத்தளவே ஆகுமாம் குணம் என்கின்றது தான் இந்த பாடலின் 4வது அடி. அதில் சொல்லப்படுவது என்னவென்று சொல்லி சொன்னால், ஒருவரது குலத்திற்கு ஏற்பதான் அவர் எவ்வாறான ஒரு குடியில் பிறந்தாரோ, பன்று தொட்டு அவரது குலத்திற்குரிய பண்பு எதுவோ அதை போலதான் அவரது குணமும் இருக்கும் என்பதைத்தான் அந்த மூதுரை பாடலில் ஔவையார் குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இவரேன் இந்த விடயத்தினை ராமலிங்கம் சந்திரசேகர் அவருக்கு இதனை ஒப்பிட்டிருக்கின்றார் என்பதிலும் சில ஆழமான விடயங்கள் இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த பாடலை அவர் தவிர்த்திருக்க வேண்டும். அண்மைய காலங்களில் சில முக்கியமான விடயங்களினை நாடாளுமன்றத்தில் அவர் துணிச்சலோடு கூறி வருகின்ற நிலையில் ஒரு அற்ப விடயத்திற்காக அவரை நாய் என்று ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டதற்காக திருப்பி பதிலடியாக இவரும் நாய் என்று குறிப்பிட்டிருக்கலாம். அது சாதாரணமான ஒரு விடயமாக போயிருக்கும். ஆனால் ஒரு புகழ்பெற்ற ஒரு பாடலினை வைத்து அவரது குலத்தினை எடை போட்டிருப்பது என்பது மிகவும் ஒரு அருவருக்கத்தக்க ஒரு நாகரிகமற்ற ஒரு செயலாக பார்க்கப்படுகின்றது. அவர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் யார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர் ஒரு மலையக தமிழர். அவர் மலையக தமிழராக இருந்தாலும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அவரது செயற்பாடுகள் அமைந்து அதன் காரணமாக அவரை கடல் தொழில் அமைச்சராக இந்த அரசாங்கம் நியமித்து இருக்கின்றது. ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களை ராமநாதன் அர்ச்சுனா பல வழிகளிலும் பல சந்தர்ப்பங்களிலும் அவர் மீதான தனது வன்மத்தை கட்டி வருவதாகவும் அவர் மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அந்த வன்மத்தின் உச்சமாகத்தான் இன்றைய தினம் அவரை இந்த பாடல் மூலம் மிகவும் ஒரு இழுக்காக இவர் பேசியிருப்பதாக கூறப்படுகின்றது. இது உண்மையிலேயே ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விடயமாகவும்
பார்க்கப்படுகின்றது. எந்த ஒரு நிலையிலும் யாரையுமே இந்த குலத்தால் அல்லது பல்வேறுபட்ட சமூக அடுக்கமைவுகளால் குறிப்பிட்டு தாழ்த்துவது என்பது ஒரு மனித பண்பிற்கு முரணான ஒரு விடயம் என்பதனை இவ்வாறான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இனிமேல் உணர வேண்டும். ஒரு ஒரு கட்டத்தில் குறிப்பிடுகின்றார், கை நாட்டு வைக்கக்கூடிய அமைச்சர் என்று குறிப்பிடுகின்றார். அது கை நாட்டு வைத்தல் என்பது அவ்வளவு கேவலமான ஒரு விடயம் அல்ல. அதாவது படித்தவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் என்பதும் இல்லை, படிக்காதவர்கள் எல்லோரும் கெட்டவர்கள் என்பதும் இல்லை. படிக்காத பாமரர்களிடையே நல்ல மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறான இந்த படிப்பினை வைத்து கல்வி தகுதியினை வைத்து ஒருவரை எடை போடுவது என்பது ஒரு நல்ல ஒரு விடயமாக இருக்காது. ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் எந்த மட்டத்தில் கல்வி கற்றார் என்பதனை இங்கு நாங்கள் கூற வரவில்லை. ராமநாதன் அர்ஜுனா அவரை குறிப்பிடுவது என்பது அவரது கல்வி தகுதியினை வைத்து, இவர் ஒரு வைத்தியராக இருந்து கொண்டு அவரது கல்வி தகுதியினை வைத்து அவரை அடிக்கடி தரம் தாழ்த்தி பேசுவது என்பது அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்காது. இது அந்த அரசாங்கத்திற்கு சார்பான ஒரு விடயமாக நான் இந்த விடயத்தினை இதை குறிப்பிடவில்லை. இது ஒரு சாதாரணமாகவே ஒரு நாகரிகம் தெரிந்த மக்கள் இந்த விடயத்தினை மிகவும் ஒரு சுமூகமாக அணுக வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ஒரு ஊழலுக்கு எதிரான ஒரு நபர், அதே போல் சில விடயங்களினை துணிச்சலாக பேசி வரக்கூடிய நபர். ஆனாலும் இந்த விடயத்தில் சில விடயங்களில் அவர் தன்னைத்தானே தரம் தாழ்த்தி போவதனையும் இங்கு காணக்கூடியதாக இருப்பதாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக இந்த என்பிபியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான இந்த 3 பேரை இவர் அடிக்கடி கூறி வருகின்றார், வெறிலிகள், கத்தரி தோட்டத்து வெறிலிகள் என்று கூறி வருகின்றார். இது அவருக்கு சிலவேளை இது நகைச்சுவையாக தோன்றலாம். ஆனால் இவ்வாறான பதங்கள் யாழ்ப்பாண மக்களால் இவ்வாறான நபர்களுக்கு இந்த இவ்வாறான பதங்களை யாழ்ப்பாண மக்கள் பாவிப்பார்கள் என்பது பலருக்கும் தெரியும். ஆனாலும் இந்த 3 மக்கள் பிரதிநிதிகளை இவர் இவ்வாறு குறிப்பிட்டு வருவதனை நாங்கள் இங்கு பார்க்கலாம். ஆகவே இந்த விடயத்தினை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் எதிர்காலத்தில் இந்த விடயத்தில் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்து மக்கள் சார்ந்து பல விடயங்களினை இவர் சுட்டிக்காட்டி புள்ளி விவரங்களோடு சுட்டிக்காட்டி பேசக்கூடிய ஒருவர். இவ்வாறு இருப்பவர் இவ்வாறு பேசுவது அவ்வளவு நல்ல ஒரு விடயமாக இருக்காது என்பதனை இந்த இடத்தில் கூறிக்கொள்ளலாம். மற்றும் ஒரு விடயத்தினை குறிப்பிடலாம். இலங்கையில் அண்மையில் பார்த்திருப்பீர்கள், ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞர் ஒருவர் ஆடையின்றி கொழும்பிலிருந்து கண்டி வரைக்கும், அதாவது பல கிலோமீட்டர்கள் தூரம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஆடையற்று உந்துருளியில் பயணித்திருக்கின்றார். கொழும்பிலிருந்து, அதாவது பல கிலோமீட்டர்கள் தாண்டி, கொழும்பு மாவட்டம் ஹேகாலை மாவட்டத்தையும் தாண்டி கண்டி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடகண்ணாவ பகுதியில் வைத்துதான் போலீசார் அவரை மடக்கி பிடித்திருக்கின்றார்கள். ஆனாலும் இதற்கு இடையில் அவர் பயணித்து வந்த பாதையினிடையே பல போலீஸ் நிலையங்கள் இருந்த போதும் இவ்வாறான ஒரு அநாகரிகமான ஒரு செயலை செய்த இந்த இளைஞரை கைது செய்வதற்கு இலங்கை போலீசாரால் முடியவில்லை. இந்த இடத்தில் தான் அண்மையில் அந்த ஹனேமுல சஞ்சீவவை கொலை செய்த சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேக நபரான இசாரா சிவந்தியினை தேடி வருகின்றார்கள். அதேபோல் தற்பொழுது நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பித்திருக்கக்கூடிய முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை தேடி வருகின்றார்கள். ஆனாலும் ஒரு சில மணித்தியாலங்களில் கொழும்பிலிருந்து கண்டி நோக்கி, அதுவும் முந்துருளியில் பயணித்த அந்த இளைஞரனை மடக்கி பிடிப்பது என்பது போலீசாருக்கு இயலாத ஒரு காரியமாக இருந்திருக்கின்றது. பாருங்கள், பல கிலோமீட்டர் தூரம் அந்த இளைஞர் பயணித்திருக்கின்றார், அதுவும் நிர்வாணமாக பயணித்திருக்கின்றார். இதற்கு போலீசார் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், அந்த இளைஞர் அதிவேகமாக ஓடக்கூடிய ஒரு உந்துருளினை அவர் வைத்திருந்ததன் காரணமாக போலீசாரால் அவ்வளவு வேகமாக அவரை கலைத்து சென்று பிடிக்க முடியவில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள். இருந்தாலும் கடகண்ணாவில் இருக்கக்கூடிய போலீசார் வீதி தடைகளை ஏற்படுத்தி அவரை லாபகமாக மடக்கி பிடித்திருக்கின்றார்கள். இவ்வாறான ஒரு நிலை இருக்கின்றது. பாருங்கள், ஒரு இளைஞன், மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞன் பல கிலோமீட்டர்கள் தூரம் இவ்வாறு நிர்வாணமாக பயணித்த சம்பவம் இலங்கையில் ஒரு மிக பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. மற்றொரு விடயத்தினை பார்க்கலாம். இலங்கையில் தான் இவ்வாறான சில ஆச்சரியமூட்டக்கூடிய விடயங்களும் நடக்கின்றது. இந்த ஆச்சரியமான ஒரு யானை ஒன்று தொடர்பான தகவல் வெளியாக இருந்தது. அனுராதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த டெக்கிராவ பகுதியில் ஒரு காட்டு யானை ஒன்று சில வீடுகளின் கதவுகளை தட்டி செல்வதாக பொதுமக்களால் கூறப்படுகின்றது. ராப்பிச்சை எடுப்பது பற்றி நீங்கள் பல தமிழ் இலக்கியங்களில் படித்திருப்பீர்கள். ராப்பிச்சைக்காரர்கள் எல்லாம் படித்திருப்பீர்கள். அதே போலதான் இரவிலே இந்த காட்டு யானைகள் பொதுமக்களது வீட்டு கதவுகளை தட்டுவதாக கூறப்படுகிறது. அண்மையில் கூட ஒரு வீட்டு கதவை தட்டிய யானை அந்த கதவினை யாருமே திறக்காததன் காரணமாக கோபத்தில் அந்த கதவை உடைத்து விட்டு சென்றிருக்கின்றது.
பாருங்கள், ஒரு காட்டு யானைக்கு இவ்வாறான ஒரு ஒரு குணம் இருப்பதனை இலங்கையில் தான் இவ்வாறான, அதனால்தான் இலங்கையினை ஆசியாவின் ஆச்சரியம் என்று கூட குறிப்பிடுகின்றார்கள். மற்றும் ஒரு விடயத்தினை பார்க்கலாம். ஒரு கவலைக்குரிய ஒரு விடயம், குழந்தை பேர் இல்லாத ஒரு தம்பதி 2 வயது குழந்தை ஒன்றை பெற்றது. அந்த குழந்தையினை சித்திரவதை செய்திருக்கின்றார்கள். இந்த விடயம் இலங்கையில் தான் நடந்திருக்கிறது. இந்த தம்பதிக்கு கொழும்பு நீதிமன்றம் கடுமையான ஒரு தண்டனையினை, ஒரு சிறந்த ஒரு தண்டனையை விதித்திருக்கின்றது. மரண தண்டனையினை விதித்திருக்கின்றது. எதுவுமே அறியாத ஒரு அப்பாவி பாலகனை தத்தெடுத்ததும் அல்லாமல் அந்த பாலகனை சித்திரவதைக்கு உட்படுத்தியிருக்கிறார்கள். இந்த தம்பதியினருக்கு ஒரு சிறந்த தீர்ப்பினை இந்த நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. மற்றொரு விடயத்தினை பார்க்க வேண்டும். இலங்கையில் சந்தைகளில் விற்பனை செய்யப்படுகின்ற இந்த தேங்காய் எண்ணெய்கள் தரமற்ற தேங்காய் எண்ணெய் என்று ருகுணு பல்கலைக்கழகத்தின் உணவு தொழில்நுட்ப துறையினை சேர்ந்த ஒரு பேராசிரியர் தான் இந்த விடயத்தினை வெளிப்படுத்தியிருக்கின்றார். இலங்கையில் சந்தையில் விற்பனையாகின்ற சில தேங்காய் எண்ணெய்கள், சில வகையான தேங்காய் எண்ணெய்கள் வெளிநாடுகளில் கழித்து விடப்பட்ட, அதாவது வெளிநாடுகளில் உணவினை பொறித்துவிட்டு கழித்து விடப்பட்ட தேங்காய் எண்ணெயினை தான் சந்தையில் விற்பனை செய்யப்படுவதாக, குறிப்பாக இந்த வெள்ளை தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு தெரியும், வெள்ளை தேங்காய் எண்ணெய் என்று நல்ல விலைக்கு விற்பார்கள். அந்த தேங்காய் எண்ணெய் சுத்தமானது என்று நினைத்து பலரும் அதனை பயன்படுத்துகின்றார்கள். உண்மையில் அது சுத்திகரிக்கப்பட்ட ஒரு எண்ணெய் என்பதனை மக்கள் உணர வேண்டும். வெள்ளை எண்ணெய் என்பது தேங்காய் எண்ணெய் என்பது வெள்ளை நிறத்தில் வராது. நிறத்தில் தேங்காய் எண்ணெய் இருப்பது என்பது அது ஒரு ஆபத்தான எண்ணெய் என்பதனை மக்கள் புரிய வேண்டும். ஏன்னு சொன்னால் அதில் தான் அந்த டிரான்ஸ்ஃபர் என்று சொல்வார்கள். இந்த மக்களுக்கு மோசமான கொழுப்புகளினை உடலில் சேர்க்கக்கூடிய டிரான்ஸ்பர்ட்டுகள் இந்த பாவித்த எண்ணெய்களில் தான் இருக்கும். அவ்வாறு பாவித்த சுத்திகரிக்கப்பட்ட இந்த எண்ணெயில் தான் அந்த கொழுப்பு இருக்கும். ஆகவே இது உடல் நலத்திற்கு ஒரு கேடான ஒரு விடயமாக இருக்கிறது. ஒரு முறை ஒரு எண்ணெயினை பாவித்தால் மறுமுறை அதனை பாவிக்கக்கூடாது என்று சொல்வார்கள். ஆனாலும் சந்தையில் விற்பனையாகின்ற இந்த தேங்காய் எண்ணெய்கள் வெளிநாடுகளில் உணவு பொறித்து கழிக்கப்பட்ட அந்த தேங்காய் எண்ணெய் தான் சுத்திகரிக்கப்பட்டு இவ்வாறு விற்பனை செய்யப்படுவதாக அவர் இந்த குற்றச்சாட்டு ஒன்றினை முன்வைத்திருக்கின்றார். இது தொடர்பாக உரிய அதிகாரிகளுக்கு தான் பலமுறை எடுத்து கூறிய போதும் அதிகாரிகள் அது தொடர்பான எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். பாருங்கள், இது ஒரு மோசமான ஒரு செயற்பாடு. ஆகவே பொதுமக்கள் தான் இந்த விடயத்தில் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும். எந்த காரணம் கொண்டும் இந்த வெள்ளை நிறத்தில் தேங்காய் எண்ணெய், வெள்ளை தேங்காய் எண்ணெய் என்று சொல்லப்படக்கூடிய அந்த எண்ணெயினை உணவு தேவைகளுக்கு எந்த விதத்திலும் பயன்படுத்தக்கூடாது என்பதனை பொதுமக்கள் மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்தியில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மற்றொரு விடயத்தினை பார்க்க வேண்டும். இன்றைய தினம் தென்னிலங்கையில் குறிப்பாக ஹம்பாந்தோட்டை நகரில் இருக்கக்கூடிய ஹம்பாந்தோட்டை பிரதேச செயலகத்துக்குள் ஒரு நபர், பொதுமகன் ஒருவர் புகுந்து அந்த பிரதேச செயலகத்தின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கி இருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு கதிரை ஒன்றினை தூக்கி அந்த கதிரையினால் அந்த கண்ணாடிகளை அடித்து நொறுக்கி இருக்கின்றார். தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் போலீசாரால். இதற்கு அவர் கூறிய விளக்கம் என்னவென்று சொன்னால், தான் ஒரு வேலை நிமித்தம் பிரதேச செயலகத்திற்கு வந்திருந்ததாகவும், ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய கடமையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் தனக்குரிய வேலையினை சரியாக நிறைவேற்றி தராதன் காரணமாக ஏற்பட்ட ஆத்திரத்தினால் தான் இந்த தாக்குதலினை அவர் மேற்கொண்டதாக போலீசாரிடம் வாக்குமூலம் அவர் வழங்கியிருக்கிறார். பாருங்கள், பொதுமக்கள் இவ்வாறு வெகுண்டு எழுவதற்கு இந்த அரச உத்தியோகத்தர்களும் அரசு அதிகாரிகளும் காரணமாக இருப்பதனை இந்த சம்பவம் எடுத்துக்காட்டாக அமைக்கின்றதனை நாங்கள் இந்த இடத்தில் பார்க்கலாம். இவைதான் இன்றைய தினம் நாங்கள் இலங்கையில் இருந்து பார்க்கக்கூடிய முக்கியமான சில செய்திகளாக நாங்கள் பார்க்கலாம். இன்னும் பல செய்திகள் இருக்கின்றது. தொடர்ந்து எமது செய்தி சேவையோடு இணைந்திருங்கள். புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். வணக்கம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.